ஜாழ்ப்பாணத்தில் யுவதி ஒருவர் காதலன் முன்னால் தனக்குத்தானே தீமூட்டி உயிரை மாய்த்துக் கொள்ள முயற்சித்த நிலையில் தொடர்ந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் சிகிச்சை பலனின்றி அந்த யுவதி உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக, ஏற்கனவே கைது செய்யப்பட்ட அனுசன் எனப்படுகின்ற யூடியூபர் தொடர்ந்து சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார். நாளைய தினம்தான் அவர் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட இருக்கின்றார். இந்த பதிவை பொறுமையாக பாருங்கள். அவர் மீது யாருக்கும் கோபம் இருக்கலாம் அல்லது அவரை ஆதரிக்கலாம். அனைவருமே இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். அப்போதுதான் நான் சொல்ல வருகின்ற விடயம் என்னவென்று தெரிய வரும். அதாவது இதன் பின்னணி தொடர்பாக கொஞ்சம் மனிதாபிமானத்துடன் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த பார்வையில் தான் இந்த காணொலியை நாங்கள் கொண்டு செல்ல போகின்றோம். அதற்கு முதல் ஏகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையில இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். ஜாழ்ப்பாணத்தில் இளம் யுவதி தனக்குத்தானே தீமூட்டி உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. கடந்த 15ஆம் தேதி சாவச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நாவற்குழி பகுதியைச் சேர்ந்த 20 வயதுடைய யுவதி காதலனுடன் தனிமையில் இருந்திருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக அந்த யுவதி தனக்குத்தானே தீமூட்டி உயிரை மாய்த்துக் கொள்ள முயற்சித்திருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் காதலன் அந்த யுவதியை காப்பாற்றி வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றிருந்தார். இதன் போது காதலனும் காயமடைந்திருந்தார். அதற்கு பிறகாக குறித்த யுவதி யாழ் போதனா வைத்தியசாலை சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அந்த யுவதி உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் பின்னணியில் என்ன நடந்தது என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. எனவே ஒரு யுவதி தற்பொழுது மரணித்திருக்கின்றார். அது தொடர்பாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் எதுவுமே வெளிவராமல் அதனை கதைப்பது முறையல்ல. அதனால் அதனை தவிர்த்துவிட்டு சம்பவத்தை மட்டுமே கூறியிருக்கின்றேன். ஆனால் இவ்வாறான விபரீதமான முடிவுகளில் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழ்நிலையிலும் யாரும் எடுக்காதீர்கள் என்பதைத்தான் இதிலே பதிவு செய்ய முடியும். மற்றொரு செய்தியாக, வாய்ஸ் ஆஃப் அனுசன் எனப்படுகின்ற யூடியூப் சேனலை நடாத்தி வருகின்ற அனுசன் கைது செய்யப்பட்டமை தொடர்பாக தொடர்ந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருந்தது. வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையிலே ஒரு பிரச்சனை ஒன்று இடம்பெற்றிருந்தது. அந்த பிரச்சனை தொடர்பாக நேற்றைய தினம் நானும் காணொலி வெளியிட்டிருந்தேன். பலரும் அந்த காணொலியை பார்த்திருப்பீர்கள். என்ன நடந்தது என்று தெரியாதவர்களுக்கு நான் சுருக்கமாக சொல்லுகின்றேன். சில தினங்களுக்கு முன்னர் அனுசன் அவர்கள் நுவரேலியாவில் இருந்து மட்டக்களப்பு நோக்கி சென்று கொண்டிருந்த போது இடையிலே ஒரு விபத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்ததை அவர் அவதானித்திருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்திலே அதனை காணொலியாக பதிவு செய்திருந்தார். அதற்கு பிறகாக அந்த விபத்தில் காயமடைந்த நபரை அவர் உடனடியாக வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலைக்கு தனது வாகனத்திலே கொண்டு சென்று அங்கு அந்த நபருக்கு சிகிச்சை வழங்குமாறு மருத்துவரை கேட்டிருந்தார். அப்போது மருத்துவர் நான் சும்மாவா இருக்கின்றேன் என்று ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். அதற்கு பிறகாக இரண்டு தரப்புக்கும் இடையிலே சில சந்தர்ப்பங்களில் வாக்குவாதம் இடம்பெற்றது. அது தொடர்பான காணொலியை அனுசன் பதிவேற்றிருந்தார். அந்த தொடர்ச்சியாக வாழைச்சேனை போலீசார் அனுசனை பொலிஸ் நிலையத்துக்கு வருமாறு அழைத்திருந்தார்கள். அந்த தொடர்ச்சியாக அனுசன் தீபாவளிக்கு முதல் நாள் இவ்வாறு பொலிஸ் நிலையத்துக்கு சென்றார். அப்போது போலீசாரினால் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் என்கிற செய்தி வெளிவந்திருந்தது. எனவே இது தொடர்பாக பொலிஸ் தரப்பிலிருந்தோ அல்லது உத்தியோகபூர்வமாகவோ யாருமே செய்திகளை வெளியிடவில்லை. அனுசரின் ஆதரவாளர்கள் அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது தொடர்பாக செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருந்தார்கள். இதுதான் அதே நடந்த சம்பவம். எனவே இதிலே மருத்துவர் மீது பிழை இருக்கின்றதா, அனுசன் மீது பிழை இருக்கின்றதா என்கின்ற கேள்விகளை தாண்டி என்றால் அது தொடர்பாக நேற்றைய தினமே நான் காணொலியை வெளியிட்டிருந்தேன். அதை நீங்கள் ஏகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலிலே பார்க்கலாம். அதிலே ஒவ்வொரு தரப்பும் ஒவ்வொரு விதமாக அதனை பேசி வருகின்றார்கள். சில வேளை நியாயத்தை எடுத்து கூறுகின்ற போது கூட அந்த யூடியூபர்கள் அனுசனுக்கு ஆதரவாக செயற்படுகின்றார்கள் என்கின்ற விமர்சனத்தை பலர் போலியான சமூக வலைத்தள முகவரிகளை கொண்டு அந்த யூடியூபர் மீதும் அவதூறுகளை பரப்பி வருவதை அவதானிக்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது. எனவே இதில் நான் சொல்ல வருகின்ற விடயம் அனைவருக்குமே இதுதான். அதாவது வாய்ஸ் ஆஃப் அனுசன் மீது அல்லது அவ்வாறு ஹெல்பிங் வீடியோ போடுகின்றவர்கள் மீது பலருக்கு அதிருப்தி இருக்கின்றது. ஆனால் அந்த அதிருப்தி எவ்வாறான அதிருப்தி என்பதைத்தான் பார்க்க வேண்டும். அவர்கள் செயற்பாடு தொடர்பாக அதிருப்தி இருக்கு என்று சொன்னால் அவர்கள் முகத்தை காட்டி போடுகின்றார்கள் அல்லது அவர்கள் உதவி செய்ய போகின்ற சந்தர்ப்பத்திலே ஏளனமாக பேசுகின்றார்கள். இவர்கள் கொஞ்சம் குரலை உயர்த்தி பேசுகின்றார்கள். இவர்களுக்கு தயங்குகின்றார்கள். அவர்கள் அடிமைப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். இதெல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டிய முறை என்கின்ற ஒரு அபிப்பிராயம் பொதுவான சிலருக்கு இருக்கின்றது. அது வேறொரு விடயம். அது தொடர்பாக அவர்கள் மீது கரிசனை சொல்லுகின்ற ஒரு விடயம். அதனை வேறொரு விதத்தில் பார்க்கலாம். அதனை தாண்டி இங்க என்ன நடக்கின்றது சொன்னால், இந்த யூடியூபர்கள் நல்லா வந்து விட்டார்கள், அவர்கள் நகைகள் போடுகின்றார்கள், வாகனம் வாங்குகின்றார்கள், வீடு கட்டுகின்றார்கள் என்று அவர்கள் மீது ஒரு எரிச்சல் இருக்கின்றது. அதாவது ஆதாரமாக குற்றச்சாட்டுகள் வைப்பது என்பதை தாண்டி அல்லது ஆதாரத்துடன் அவர்கள் மோசடி செய்தார்கள் என்று தகவல்கள் வெளிவருவதை தாண்டி பொதுவாகவே அவர்கள்
கல்லர்கள், அவர்களுக்கு எவ்வாறு இங்கு பணம் வருகின்றது, அவர்கள் எப்படி நல்லா வருவார்கள், 5 வருடத்திற்கு முதல் அவர்கள் ஏழ்மையாக இருந்தார்கள் என்கின்ற பல கேள்விகளை பலர் முன்வைத்து அவர்கள் மீது எரிச்சல் கொண்டு அவர்களுக்கு எதிராக பேசுவதும் இருக்கின்றது. எனவே அப்படியான விடயங்களை இதிலே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு விடயம் நடக்கின்றது, ஒரு பொது வழியில் இயங்குகின்றார் சொன்னால் அது தொடர்பாக பல்வேறுபட்ட மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கும், அதனை நீங்கள் முன்வைக்கலாம். அதனை தாண்டி ஒரு பிழை செய்கின்றார் சொன்னால் அதனை ஆதாரத்துடன் வெளிவருகின்ற போது அவரது விளக்கம் என்ன சொல்லப்படுகின்றது என்பதை பார்த்துவிட்டு அது தொடர்பாக நீங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். அதனை விடுத்து இவ்வாறு அவர்கள் நன்றாக வந்துவிட்டார்கள் என்பதற்காகவே ஒருவரை வெறுப்பது என்பது எந்த வகையிலுமே ஏற்புடையதல்ல. அது தற்பொழுது யூடியூபருக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கின்றது. அதனை தாண்டி யூடியூபர்ஸும் இப்போது என்ன செய்கின்றார்கள் சொன்னால், சிலர் எங்களுக்கு பார்வையாளர்கள் இருக்கின்றார்கள், நாங்கள் காணொலி போட்டா பல பேர் பார்ப்பார்கள், நாங்கள் எதையும் செய்து விடலாம் என்கின்ற எண்ணம் ஒன்று அவர்களுக்கு தானாகவே வந்து விடுகின்றது. அதற்கு காரணம் அவர்களது ஆதரவாளர்கள், அவர்களுக்கு இருக்கின்ற அந்த குறுகிய ஆதரவாளர்கள் அவர்கள் செய்கின்ற அனைத்தையுமே ஆதரிக்கின்ற அடிப்படையிலே, நாங்கள் செய்வது அனைத்தையுமே சரி என்கின்ற அடிப்படையிலே அவர்கள் ஒரு போக்குக்கு போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது சமூகத்தின் மத்தியிலோ சட்டத்தின் மத்தியிலோ புலியான ஒரு விடயமாக இருக்கின்றது. உங்களை நேசிப்பவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், ஆனால் உங்களை நேசிக்காதவர்கள் அதை விட சட்டம் ஏற்றுக்கொள்ளுமா என்கின்ற ஒரு விடயத்தையும் பார்த்து உங்களது செயற்பாடுகளை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும். என்னதான் இவ்வாறான கைதுகள் என்பது உண்மையிலே ஒரு தேவையற்ற விடயங்களை செய்து இவ்வாறு கைதாவது என்பது உங்களது குடும்பங்களுக்கு மிக கஷ்டத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. எனவே இதனை நான் ஏன் இவ்வாறு இந்த விடயங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன் சொன்னால், நேற்றைய தினம் ஒரு காணொலி ஒன்றை நான் பார்த்திருந்தேன். வைஸ்வப்பன்சனின் தாயார் இன்னொரு யூடியூபருடன் சேர்ந்து பேசியிருந்தார். அவர் அந்த காணொலியிலே மிகவும் வருத்தப்பட்டு பேசுகின்றார், கண்ணீர் விட்டு அழுகின்றார். அதனை பார்க்கின்ற போது உண்மையிலே கவலையாகத்தான் இருக்கின்றது. அதுக்கு காரணம் வைஸ்வப்பன்சன் அவர்கள் அந்த காணொலியை பதிவேற்றி கொண்டு அதற்குள் போக வேண்டுமா, அப்படி செய்திருக்க வேண்டிய தேவை இல்லை என்று நானும் கூறியிருந்தேன். ஆனால் அதனை தாண்டி அவர் அவ்வளவு பெரிய குற்றத்தை அதில் செய்து விட்டார் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அதாவது குற்றம் என்பது சட்டத்தின் அடிப்படை குற்றமாக இருந்தாலும் மருத்துவர்கள், அந்த வைத்தியசாலை சேர்ந்தவர்கள் அனுசனை இவ்வாறு நீங்கள் காணொலி பதிவேற்ற வேண்டாம், இவ்வாறு காணொலி எடுக்க வேண்டாம், இவ்வாறான விடயங்களை நீங்கள் செய்யாதீர்கள் என்று எச்சரித்து மன்னித்து விட்டிருக்கலாம். ஏனென்றால் காணொலியை பதிவு செய்து கொண்டு சென்றாலும் அந்த நோக்கம் என்பது நல்ல நோக்கம், ஒரு காயமடைந்தவரை ஏற்றி கொண்டு சென்று அவருக்கான சிகிச்சையை வழங்க வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த நோக்கம் என்பதை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும். அதனை பார்க்காமலும் கடந்து செல்ல முடியாது. எனவே அதை பார்க்கின்ற போது இன்று எத்தனையோ புலை செய்தவர்கள், இந்த சமூக விரோத செயல்களில் ஈடுபடுபவர்கள், சமூகத்தில் போதை வசதிகளை விற்பனை செய்பவர்கள் எல்லாம் வெளியிலே சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறான பல சம்பவங்கள் எல்லாம் இடம்பெறுவதை நாங்கள் பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். அண்மையிலே ஒரு செய்தியை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். யாழ்ப்பாணத்திலே வீதியால் சென்ற மருத்துவரை ஒரு சிலர் தாக்கி இருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக அவர்கள் தொடர்பாக மருத்துவர் போலீசிலே முறைப்பாடு கொடுத்ததன் விளைவாக அவர்களை போலீசார் வந்து போலீஸ் அழைத்து சென்றதன் பின்னர் எந்தவித பிணையுமே இல்லாமல் அவர்களை வெளியிலே விட்டிருந்தார்கள். அது பெருமளவில் பேசப்படுது. எனவே அப்படியெல்லாம் இங்கு நடந்து கொண்டிருக்கின்ற போது வைஸ்வப்பன்சன் அடிப்படையில் என்ன எண்ணத்தில் செய்தார்னு சொன்னால், ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அவர்களை கொண்டு போய் வைத்தியசாலையில் சேர்க்க வேண்டும், அவருக்கான சிகிச்சை வழங்க வேண்டும் என்கிற அடிப்படையில் செயற்பட்டார். ஆனால் அவர் செயற்பட்ட விதத்தில் சில பிழைகள் இருக்கலாம். அது சட்டத்திலும் பிழை இல்லைன்னு சொல்ல, சட்டத்தின்படி அது பிழை, வைத்தியசாலைக்கு காணொலி எடுக்க முடியாது. ஆனால் இதனை வைத்தியர் தரப்போ அல்லது வைத்தியசாலை தரப்போ மன்னித்து எச்சரித்து விட்டிருக்கலாம். இது அவ்வளவு பெரிய ஒரு குற்றமா என்கின்ற கேள்வி இருக்கின்றது. அதனை தாண்டி அவர் மீது பல்வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றது. எனக்கும் அரசு தொடர்பாக பல்வேறுபட்ட மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றது. ஆனால் பிரச்சனை சம்பந்தமாக வைத்து பேசுகின்ற போது பிரச்சனை தொடர்பாகத்தான் பார்க்க வேண்டும். அப்படி இருக்கின்ற போது ஒருவர் இவ்வாறு சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுவது, சிறையிலே தடுத்து வைக்கப்படுவது என்பது மிகவும் ஒரு கொடுமையான ஒரு விடயம். அந்த விடயத்தை யார் அனுபவித்தாலும் அது ஒரு தேவையற்ற ஒரு விடயமாகத்தான் பார்க்கக்கூடிய வகையில இருக்கின்றது. அந்த வகையில் தீபாவளிக்கு முதல் நாள் புருஷனத்துக்கு சென்ற அனுசன் அதற்கு பிறகாக நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர் மட்டக்களப்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். நாளை தினம்தான் அவர் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்படுவார். அவருக்கு பிணை வழங்கப்படுமா இல்லையா என்கின்ற கேள்வியும் இருக்கின்றது. எனவே இது தொடர்பாகவும் பார்க்க வேண்டிய, பேச வேண்டிய, மறுபக்கத்தையும் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது என்கின்ற அடிப்படையிலே இந்த பதிவை நான் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறேன். எனவே பிடித்தவர்களாக இருக்கலாம், பிடிக்காதவர்களாக இருக்கலாம், இந்த பிரச்சனை என்ன, இந்த பிரச்சனை என்ன நடந்தது என்பதை மட்டுமே பாருங்கள். தேவையற்ற விடயங்களை இதற்குள் புகுத்த வேண்டிய தேவையில்லை. வேறு விடயங்களில் உங்களுக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தால் அது வேறொரு சந்தர்ப்பத்தில் அது தொடர்பான விமர்சனங்களை நீங்கள் முன்வைக்கலாமே தவிர தனி மனித தாக்குதல்களை மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்லது என்பதுதான் இந்த பதிவினூடாக கூறப்படுகின்ற விடயம். இதைவிட முக்கியமாக இன்னும் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். யூடியூப் மூலம் அதிக அளவு பணம் உழைக்கின்ற வழிவகைகள் இருக்கின்றது. அதிக அளவான பார்வையாளர்களை பெறுகின்ற யூடியூப் சேனல்களுக்கு அதிக வருவாய் கிடைக்கும். உதாரணத்திற்கு சந்துரு மேனகா அவர்கள் நடத்துகின்ற யூடியூப் சேனலாக இருக்கட்டும், அல்லது அனுசு நடத்துகின்ற யூடியூப் சேனலாக இருக்கட்டும், அதனை தாண்டி பலர் நடத்துகின்ற யூடியூப் சேனல்களுக்கு அதிக வருமானம் கிடைக்கும். என்றால் அதிக நேரம் அடங்கிய காணொலிகளை அவர்கள் வெளியிடுவார்கள். அதனை அவர்கள் பொறுமையாக இருந்து பார்ப்பார்கள். செய்திகளை பார்ப்பதை விட அந்த காணொலிகளை அவர்கள் பார்ப்பார்கள். வெளிநாடுகளில் இருந்து பார்ப்பார்கள், அதிகளவான பேர் பார்ப்பார்கள். இப்படி பார்க்கின்ற போது அவர்களுக்கு அதிகளவான வருவாய் கிடைக்கும். எனவே அதன் மூலமாக அவர்கள் முன்னேறலாம். அதுவும் ஒரு வியாபாரம், அதுவும் ஒரு உழைப்பு. எனவே அவர்களை நாங்கள் பொறாமையுடன் பார்ப்பது எந்தவித அர்த்தமும் இல்லை.
அதனை தாண்டி இன்று உங்கள் பிரதேசத்தில் பாருங்கள், கள்ளச்சாராயம் இருக்கின்றவர்கள் திடீரென்று நன்றாக வருவார்கள், கஞ்சா இருக்கின்றவர்கள் திடீரென்று வசதியாக வருவார்கள், போதைப் பொருட்களை விற்பனை செய்பவர்கள் திடீரென்று வசதியாக வருகின்றார்கள், சீட்டுப்பிடித்து ஏமாற்றுகின்றவர்கள் வசதியாக வருகின்றார்கள், வட்டிக்கு பணம் கொடுப்பவர்கள் திடீரென்று வசதியாக வருகின்றார்கள், அரசு பணியில் சேர்ந்து 1 வருடம் 2 வருடங்களிலே மாறிவிடு கட்டி பெரிய அளவில் வந்து விடுகின்றார்கள். இவ்வாறு பலர் வருகின்றார்கள். ஆனால் அவர்கள் தொடர்பாக நீங்கள் பேசுவதும் இல்லை, அவர்கள் மீது நீங்கள் எரிச்சல் அடைவதும் இல்லை. ஆனால் யூடியூபர் என்கின்ற போதுதான் நீங்கள் என்னென்று இப்படி காசு வந்தது, என்னென்று இவர்கள் இப்படி வளர்ந்து விட்டார்கள் என்கிற கேள்வியை நீங்கள் எழுப்புகின்றீர்கள். எனவே இந்த கேள்விகளையும் நீங்கள் உங்களுக்குள்ளே எழுப்பிக் கொள்ளுங்கள். இன்னும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.